This video is sponsored by EduQuest. இதில் நிறைய கோர்சஸ் ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hi friends, welcome to my channel. கதை தலைப்பு அணியின் அரண்மனை சாகசம். அணி நம் கதையின் நாயகன், துணிச்சலான சிறிய முயல். சந்திரா நட்பு மிகுந்த நரி, அறிவும் மரியாதையும் உடையவள். வனத்தில் ஒரு பழைய அரண்மனை உள்ளது. யாரும் அதற்கு அருகே செல்ல மாட்டார்கள், ஏனெனில் அது மாயவனின் வீடு என நம்பப்படுகிறது. ஆனால் அங்கு இருக்கும் ஒரு புதையல்தான் வனத்தின் மீதமுள்ள உயிர்கள் பாதுகாப்பாக வாழும் வழி. அணி, ஒரு சிறிய முயல், தனது நண்பர்கள் சந்திரா மற்றும் மோக்காவுடன் அந்த அரண்மனைக்குள் சென்று உண்மை கண்டறிய தீர்மானிக்கிறான். அவர்கள் எதிர்கொள்ளும் சோதனைகள், புதிர்கள், மறைமுக குரல்கள், நம்பிக்கையை சோதிக்கும் நிகழ்வுகள், இவை அனைத்தையும் கடந்து உண்மையான சிங்கத்தன்மையை அவர்கள் எப்படி தேடுகின்றனர் என்பதுதான் இந்த கதை. காட்டில் பெரும் புயல், மரங்கள் முறிந்து விழுகின்றன, விலங்குகள் காயமடைந்து பலருக்கு உணவும் நீரும் இல்லை. தலைமை யானை தாளம். பழைய அரண்மனையில் ஒரு மாயப்பந்தலே இந்த பிரச்சனையின் தீர்வு. அணி, முயல், நாம் எதற்கும் பயப்படக்கூடாது. அந்த அரண்மனைக்கு நான் போவேன். சந்திரா, நரி, நான் உன்னுடன் வரேன். அறிவும் துணிவும் சேர வேண்டும். மோக்கா, கரடி, சாப்பாடு இல்லாத இடமா? நான் யோசிக்கணும். சரி, உங்கள் நண்பன் நானும் வரேன். முதல் சோதனை, கதவிற்கு பதிலாக பேசும் மிருக உருவம். அழிவை தவிர்க்க வழி ஒன்றே, புதிர் ஒன்று. நீ கொடுக்கும் போது நீ இழக்கிறாய், நீ காப்பாற்றும் போது மற்றவரும் பெறுகிறார்கள். என்ன நான்? பதில், நேர்மை. வழியில் ஒரு எரிகின்ற மலை, வழி இல்லை. மோக்கா பயப்படுகிறான். சந்திரா மனதளவில் தடுமாறுகிறாள். அணி, நம் பயத்தை கடக்க வேண்டும், இல்லையெனில் மற்றவைகளும் வீழும். குழு ஒன்றாக மோக்கா தன் சக்தியை உணர்கிறான். மலை வழி திறக்கிறது. இருண்ட அறையில் ஒலி. உங்களால் முடியாது, நீங்கள் சிறியவர்கள். ஒவ்வொரு நண்பரிடமும் தனித்தனி குழப்ப குரல்கள். அணி தனிமையில் இருண்ட அறையில் விழுகிறான். இப்போது உண்மையை கூறும் கடைசி புதிர். புதிர் 2. நீ பார்த்தால் பசுமை, நீ பேசினால் அமைதி, நீ பகிர்ந்தால் வாழ்க்கை. என்ன நான்? பதில், நம்பிக்கை. நம்பிக்கையுடன் பதில் சொல்கிறான். மாயக்குரல் அழிந்து விடுகிறது. அரண்மனையில் ஒளி தோன்றுகிறது. பசுமை விளைவிக்கும் வித்துக்கள் கிடைக்கின்றன. விலங்குகள் பசுமை விதைகளை நடுகின்றனர். வனம் மாற ஆரம்பிக்கிறது. தாளம். சிறிய முயல் பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியவன். நற்பாடங்கள், மாரல்ஸ். 1. துணிவு என்பது உடல் வலிமையில் அல்ல, மன உறுதியில் இருக்கிறது. 2. நண்பர்கள் இல்லாமல் சோதனைகளை கடக்க முடியாது. 3 விசைகள். ஸ்டோரி பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.